people, Vanakkam. I'm the heroine of this film. I can't even pronounce the name properly, but it's like Naladan Poetry K. This is my first work and I'm very much excited. This is my first time I'm working here in this Tamil industry. It's my childhood dream. I'm very much happy and excited. Thank you very much. Thank you for all the media reporters and press reporters and Malay Malar viewers க்கு வணக்கம். நல்லா தானே போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஹீரோ மிஸ்டர் ஷரவந்த் நடிக்கிறாரு. அப்புறம் ஹீரோயின் டிஜே நடிக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு காமெடி ரோல் அப்படி கிடச்சிருக்கு. அதோடு இல்லாமல் இந்த படம் நல்ல காமெடியான ஃபில்மை பண்ணி நல்ல முறையில் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்ருக்கோம். மேலே வந்து இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராசி அழகப்பன், அப்புறம் மியூசிக் வந்து குரு கல்யாணம் அவங்க பண்ணுறாங்க. என்னை இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக வேண்டி ப்ரொடியூசர் திரு வெங்கடேஷ் அண்ணா அவர்கள் ரொம்ப முயற்சி எடுத்து என்னை மலேசியாவிலேருந்து இங்கே கூப்பிட்டாங்க. அதை வந்து நான் ஆக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு சம்மதம் தெரிவிச்சிருக்கேன். இந்த வேளையில் டைரக்டர் அழகப்பன் சார் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் நல்லா வரணுங்கிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். தேங்க்ஸ். malaymalar.com வியூவர்ஸுக்கு வணக்கம். என் பேர் ஸ்ரவந்த் ராவ். ஸோ இது வந்து என்னோட முதல் தமிழ் படம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த படத்தோட பூஜைக்கு நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. ஸோ பேசிக்கலி ரொம்ப காமெடியான ஸ்கிரிப்ட், எமோஷன்ஸ் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, அப்படியே ரொம்ப நல்ல சாங்ஸ் இருக்கு. படத்தில் சாங்ஸுக்கு நல்ல டான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்த்து எங்களுக்கு என்கரேஜ் பண்ணீங்க, சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். malaymalar.com நேயர்களே, எல்லாத்தையும் உடனுக்குடனே உங்களுக்கு இந்த .com உங்களுக்கு சொல்லிடுது. அதே மாதிரி என்னுடைய படத்தையும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது அந்த படத்தோட தலைப்பு. என்ன தருது நல்லா தானே போயிட்டு இருக்கு, எதுவும் காமெடியாக சொல்றீங்கன்னு சொன்னா இல்லை, இது காமெடி படம் தான். இது போன படம் வண்ணத்து பூச்சி ரொம்ப கருத்தோட ஒரு படம் எடுத்துட்டோம், விருதம் வாங்கிட்டோம். இந்த முறை ஒரு ஜாலியாக எடுப்போம், ஒரு கமர்ஷியலாக டைரக்டர் வச்சு நம்மளை சேருவோம் அப்படின்னு நினைச்சு இந்த படத்தை நான் வந்திருக்கேன். கதையோட கரு என்ன சார், ஒரே வரியில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, பணம் எடுத்துட்டு வந்தவன் ஜெயிச்சதை விட பணமே இல்லாதவன் ஜெயிக்கிறவன் தான் உலகத்தில் ஜாஸ்தி அப்படிங்கிறது தான். அதான் இந்த படம் சொல்லுது. அந்த களத்தை கருவை கொண்டு தான் கதாநாயகன் பயணிக்கிறான். அவன் பேர் ஷரவந்த், பெங்களூரில் நான் கண்டுபிடிச்ச ஒரு கதாநாயகன். அடுத்து வந்து அவர் ரொம்ப திறமையான ஒரு பாலிய டான்ஸு, கும்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காரு. எனக்கு டைரக்டர் ஸ்ரீதர் ரவிச்சந்திரன் அறிமுகப்படுத்தினார் பாருங்க, அதே மாதிரி தான் இந்த ஷரவந்த் இருந்தார். உண்மையிலேயே தமிழ் திரையுலகத்தில் ஷரவந்த் ஒரு பெரிய இடத்தை பிடிப்பாருன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் மலேசியாவில் குமார்னு ஒருத்தர் பார்த்தேன். பட் நம்ம செந்தில் மாதிரியே இருந்தார். அவர் குமார்லாம் வேணாம் சார், அது விட்டுருங்க, மலேசிய மன்னார்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் முன்னாடி நான் அறிமுகப்படுத்துகிறேன். இதோட நான் மதிக்கிற நாசர், பாலாசிங், அப்புறம் வந்து சிங்கம்புலி, தம்பிராமையா, கலைராணி, இவங்கெல்லாம் சேர்ந்து இளவரசு, இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிறாங்க. படத்தினுடைய இசையமைப்பாளர் குரு கல்யாணம். உண்மையிலேயே சொல்லணும், உடுமாமு போற போக்கில் உடுமாமுன்னு சொன்ன அந்த ரெட்டை வரியவே மிக பிரமாதமான பாடலாக வந்து உருவாக்கி பெரிய ஹிட் கொடுக்க போறாங்க அந்த குரு கல்யாண். நீங்க ஒன்னா பாருங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கேமராமேன் எழில் செல்வன், உலக சினிமா தெரிஞ்சவர், உள்ளூர்லயும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருக்கேன். ராஜ்கிருத்தி எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் மகி, அப்புறம் டேப் நிர்வாகி அரசு, இந்தியன் பாஸ்கர், அப்புறம் நிகில், எங்க கண்ணன், அப்புறம் வந்து கந்தாஸ், இப்படி ஒரு தேர்ந்த கலைஞர்களோட உங்கள் முன்னாடி நான் வர்றேன். நிச்சயமா அந்த படம் 60 ரூபாய் எங்கு 100 ரூபாய் கொடுத்து படம் பார்க்குற ரசிகர்களை திருப்தி செய்யும் அந்த கேரண்டியோட நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். நல்லா தானே போயிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.